இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளின் நினைவை சிறப்பிக்கின்றது. இந்த நாளிலே இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களும் நமக்கு 2 வாழ்வியல் பாடங்களை கற்பிக்கின்றது. ஒரு இறைவாக்கினர் என்பவர் கடவுளினுடைய வாயாக கடவுளுடைய வாய் சொல்லாக செயல்படுகிறார். கடவுள் மனித குலத்திற்கு என்ன செய்தியை அவர் அளிக்க விரும்புகிறாரோ அதை மனித குலத்திற்கு கொடுக்கிற ஒரு கருவியாக இறைவாக்கினர் செயல்படுவதை பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இத்தகைய வரிசையில் வருபவர்தான் புனித திருமுழுக்கு யோவான். ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலே கடவுள் மக்களுக்கு என்ன செய்தியை அந்த இடத்தில் கொடுக்க வேண்டுமோ அவருடைய வாய்மொழியாக செயல்பட்டவர்கள். இன்று நாம் அவருடைய பாடுகளை நினைத்து விழா கொண்டாடி மகிழ்கின்ற புனித திருமுழுக்கு யோவான் என்னுடைய இறைவாக்கு பணி எப்படி இருந்தது என்பதை பற்றி தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருமுழுக்கு யோவானினுடைய இறைவாக்கு பணியானது சிலருக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் மற்றும் சிலருக்கு சலனத்தை ஏற்படுத்துவதாக இருந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். இவற்றை நான் எவ்வாறு பார்க்கிறேன் என்று பார்க்கிற பொழுது, யார் யாரெல்லாம் இறை மெசியாவுக்காக காத்திருந்தார்களோ, யார் யாரெல்லாம் அவர் வருகையை எதிர்நோக்கி இருந்தார்களோ அவர்களுக்கு மனம் மாறுங்கள், காலம் நெருங்கி வந்துவிட்டது என்கிற வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாய் இருக்கிறது. நாங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த மெசியா வரவிருக்கிறார் என்கிற செய்தி அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறது. எங்களுடைய கண்ணீர் எல்லாம் மகிழ்ச்சியின் கண்ணீராய் மாறும், எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தருணங்கள் என்று அங்கு இருந்த ஏழை எளிய உண்மையான நேர்மையான உள்ளத்தோடும் தூய்மையான உள்ளத்தோடும் இறைவனை நாடி தேடி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் புனித திருமுழுக்கு யோவானினுடைய இறைவாக்கு ஆறுதலை அளிப்பதாயிருக்கிறது. அடுத்த புறத்திலே யார் யாரெல்லாம் பாவ வாழ்விலிருந்து அதிலிருந்து வர முடியாமல் அதே ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்திற்குள் மட்டுமாக தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார்களோ, இன்னும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றால் யார் யாரெல்லாம் தன்னுடைய சுய நிலையை உணர்ந்து தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து கடவுளிடம் அன்பிலிருந்து நாம் பிரிந்திருக்கிறோம், அவரிடம் திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அவருடைய வார்த்தை ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறது. இத்தகைய நிலையில் இருப்பவள்தான் ஏரோதியாளாக நான் பார்க்கிறேன். ஆகவே நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்விலே இறை வார்த்தை திருவிவிலியத்தில் வருகிற ஒவ்வொரு இறை வசனமும் எனக்கு ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா அல்லது சலனத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா? ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளாய் இருந்தால் தொடர்ந்து நாம் அவருடைய இறை அன்பிலும் அவருக்காக நம்மையே அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு வரத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே சலனத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் எங்கோ ஒரு இடத்திலே குறைபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை சரி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே ஏரோது இன்று எந்த நிலைக்கு உட்படுத்தப்பட்டாரோ அதே போல்தான் நம்முடைய வாழ்வில் பல நிலைகளிலே பல நேரங்களிலே நாம் அந்த நிலைக்கு வந்து விடுகிறோம். மிக அழகான ஒரு பழமொழியை சொல்வார்கள், அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்திலோ அதிகமாக துன்பமாக இருக்கிற நேரத்திலோ எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள், ஏனெனில் அந்த முடிவு சரியாக இருக்காது என்று. இந்த ஒரு நிலையில்தான் இன்று ஏரோதுவை நான் பார்க்கிறேன். ஒரு மகிழ்ச்சியினால் அவர் நிறைந்திருக்கிற பொழுது அவர் ஒரு வாக்கு கொடுத்து விடுகிறார், உனக்கு எது வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் என்று. ஆனால்
அந்த வாக்கே அவருடைய மகிழ்ச்சியை இழப்பதற்கு காரணமாய் இருந்து விடுகிறது. இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் துயில் எழுவதிலிருந்து மீண்டும் படுக்க செல்வது வரை ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுப்பதற்கு உட்படுத்தப்படுகிறான். நீனும் நானும் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அனைத்திலுமே முடிவெடுக்க நாம் உட்படுத்தப்படுகிறோம். நாம் நம்முடைய வாழ்வில் எடுக்கக்கூடிய முடிவு, நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குறுதி எந்த மனநிலையிலே நாம் கொடுக்கிறோம் என்று தியானிப்போம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையுமே இறைவனோடு ஒன்றித்து ஜப வாழ்வில் ஒன்றுபட்டு இறைவனின் திருவுளத்தை அறிந்து நல்ல தீர்மானங்களை எடுத்து கிறிஸ்துவினுடைய நல்ல பிள்ளைகளாய் வாழக்கூடிய வரம் வேண்டி இப்பலியிலே ஜெபிப்போம்.